இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனும் ஒரு நாள் இறந்துதான் ஆக வேண்டும். இதுதான் உலகத்தினுடைய நியதி. ஆனால் வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா நம்மை போன்ற பாடுள்ள 2 மனுஷர்கள் உயிரோடு இருக்கிற பொழுதே தேவன் பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டார். ஒரு மனுஷர் ஏனோக்கு, மற்ற மனுஷர் எலியா. பிரியமானவர்களே, இந்த 2 காரியத்தையும் நம்முடைய விஞ்ஞான அறிவினாலோ நம்முடைய மூளை அறிவினாலோ புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் ஏனோக்க பார்த்தீங்கன்னா வேதம் சொல்கிறது 300 வருஷங்கள் தேவனுடைய சஞ்சரித்தார். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்கலாம், பெலன் குன்றி போயிருக்கலாம், தொடர்ச்சியாய் தேவனோடு நடந்தும் நீங்கள் சில நேரத்தில் சத்துவம் இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் ஏனோக்க நினைச்சு பாருங்க, 300 வருஷங்கள் தேவனோடே சஞ்சரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நாங்கள் 300 வருஷம் வாழவே முடியாது. வாழுகிறது கொஞ்ச நாட்களில், அதுவும் தேவனோடே ரட்சிக்கப்பட்டு நடக்கிற நாட்களில் இந்த ஏனோக்கை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்றால் அவர் 300 வருஷம் வாழ்ந்தார். நாங்கள் கொஞ்ச காலம் தேவனோட வாழ முடியாதா? சோர்ந்து போக வேண்டாம், கர்த்தரிலே பலப்படுங்கள். ஆகவே நாங்கள் யோசிக்கலாம், ஏனோக்கு உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார், நமக்கு நாங்கள் என்ன செய்கிறது, எடுத்துக்கொள்ளப்படுவோமாண்டு. உண்மையில் இயேசுவின் ரகசிய வரிகள் நடக்க போகிறதுக்கு ஒரு முன் உதாரணம்தான் ஏனோக்கு. ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது போல இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனுஷர்களையும் தேவன் இரகசிய வருகையிலே மகிமையின் சரீரத்தின் மூலம் அவர் எடுத்துக்கொண்டு போக வருவார். ஆகவே பிரியமானவர்களை, சோர்ந்து போக வேண்டாம். சோர்ந்து போர்களுக்கு பலன் கொடுக்கிறவர் தான் நாம் ஆராதிக்கிற கர்த்தர். ஏனோக்கு 300 வருஷம் இந்த பாவ உலகத்திலே வாழ முடியும் என்றால், நம்மை போன்ற பாடுள்ள எலியான்ற மனுஷன் தேவனுக்கு உண்மையாய் வாழ்ந்து எடுத்துக்கொள்ளப்பட முடியும் என்றால், உங்களாலேயும் என்னாலேயும் நிச்சயமாகவே சோர்ந்து போகாமல் நாங்கள் வாழ முடியும். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.